சூப்பர் ஸ்டார் மற்றும் உலகநாயகன் 2 பேரும் சேர்ந்து எத்தனை படம் நடிச்சிருக்காங்க? ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன் சேர்ந்து நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க? அப்படி என்னதான் நடந்தது 2 பேருக்குள்ளார? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். தமிழ் சினிமாவோட இரு துருவங்கள் அப்படின்னா அது உலகநாயகன் மற்றும் சூப்பர் ஸ்டார் தான். என்னதான் கமல் சின்ன வயசுலேருந்தே நடித்தாலும் ஹீரோவா ரஜினி, கமல் 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் தான் நடிக்க வந்தாங்க. உலகநாயகன் மற்றும் சூப்பர் ஸ்டார் 2 பேரும் எப்போ சேர்ந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க, எத்தனை மூவி சேர்ந்து நடிச்சிருக்காங்க, எப்போ பிரிஞ்சாங்க, ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1960 தன்னோட 6வது வயசில் களத்தூர் கண்ணம்மாவில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்கிறாரு கமல். ஜெமினி கணேசன் ஹீரோவாக நடித்த அந்த படத்தை ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தான் தயாரிக்கிறாங்க. நடித்த முதல் படமே தேசிய விருது வாங்குது. தேசிய விருதுனாலே என்னன்னு அறியாத வயசு தான் அது. கமல் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முன்னாடி 1970களில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ், டான்ஸ் அசிஸ்டன்ஸ், டெக்னீஷியனாகவும் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. உலகநாயகன் ஃபஸ்ட்டு ஹீரோவாக நடித்தது மலையாளமில் தான். 1974 கன்னியாகுமரி அப்படின்ற படத்தில். அதுக்கு அடுத்த வருஷமே அபூர்வ ராகங்களில் தமிழில் ஹீரோவாக பண்ணுறாரு. சூப்பர் ஸ்டார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பஸ் கண்டக்டராக இருந்து சினிமாவுக்கு வந்தாருன்னு. இவரும் வந்த உடனே ஹீரோவாக நடிக்கல. ஒரு சில படங்களில் வில்லன் ரோலில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோவாக மாறுறாரு. டைரக்டர் கே பாலச்சந்தர் தான் தலைவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அபூர்வ ராகங்கள் படம் மூலமா. இதில் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, இதுதான் கமல் ரஜினி சேர்ந்து நடித்த முதல் படமும் கூட. இந்த படத்தில் கமல் கதாநாயகனாகவும் ரஜினி வில்லனாகவும் பண்ணியிருப்பாங்க. அவளுடைய மகளுக்கு தகப்பன் இல்ல, நீ போய் சொல்ற. என்னால நிரூபிக்க முடியாது, அவளால மறுக்க முடியாது. வா பேசி பார்க்கலாம். அந்த டைமில் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இந்த 2 பேர் தான் தமிழ் சினிமாவை ஆள போகிறாங்கன்னு. பட் கே பாலச்சந்தர் மட்டும் தலைவரோட ஆக்டிங்கை அப்போவே பார்த்துட்டு இந்த மனுஷன் ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் ஆவார்னு சொல்லியிருப்பாரு. அடுத்ததாக 3 முடிச்சு படத்துலையும் அதே டீம் தான் ஒர்க் பண்ணுறாங்க. கே பாலச்சந்தர் தான் டைரக்ஷன், கமல் ஹீரோ, ரஜினி வில்லன். ஆனால் கதை மட்டும்தான் டிஃப்ரெண்ட். அதுவும் அந்த படகு சீன் தலைவரோட வில்லனிசத்தை பயங்கரமாக காட்டியிருக்கும். மாயவனின் விதி வகைகள் மனவினைகள் யாருடனோ, மாயவனின் விதி வகைகள். மறுபடியும் கே பாலச்சந்தர் டைரக்ஷனில் தான் நடிக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை தெலுங்குல அந்தலேலு கதா அப்படின்ற ஒரு படத்தில் ரஜினி, கமல் 2 பேருமே சேர்ந்து நடிக்கிறாங்க. அவள் ஒரு தொடர்கதை படத்தோட ரீமேக் தான் இந்த படம். தமிழ் வெர்ஷன்லேயும் கமல் நடிச்சிருப்பாரு. இந்த தெலுங்கு வெர்ஷனில் ரஜினி, கமல் 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. 16 வயதினிலே இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தை பற்றி பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் அடித்த படம் இது. அந்த டைமில் ரஜினி, கமல் 2 பேரும் முதல் முறையாக பாரதி ராஜா கூட இணையிறாங்க இந்த படத்தில். இந்த படம் 2 பேருக்குமே மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைஞ்சது. கமல் சப்பானின்ற ஒரு பேரில் ஒரு இன்னசென்ட்டான கேரக்டராகவும், ரஜினி பரட்டை அப்படின்ற ஒரு பேரில் சேட்டை பிடிச்ச பையனாகவும் நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக ரஜினியோட இது எப்படி இருக்குன்ற டைலாக் ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. இவ ஆத்தாளுக்கு தாவணி போட்டா கூட நல்லதாண்டா இருக்கும். இது எப்படி இருக்கு? டேய் சப்பானி, நான் வம்பாட்டுக்கு போறான். டேய் சப்பானி, நீ சுமார். டேய் சப்பானி, என் பேரு சப்பானி இல்ல, கோபாலகிருஷ்ணன். அப்படிதான் கூப்பிடணும்னு மயிலி சொல்லி. மறுபடியும் கே பாலச்சந்தர் டைரக்ஷனில் அவர்கள் படம் ரிலீஸ் ஆகுது. இது ஃபெமினிசம் பற்றி பேசின ஒரு படமாகவும், அதே போல் ரஜினி, கமல் 2 பேரோட ஆக்டிங் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய படமாகவும் அமைஞ்சது. வாயா கார்ல டிராப் பண்றேன். எந்த பக்கம் போகணுங்கிறதுல இனி எந்த விதமான குழப்பம் இல்லை. ஆனா ஒரு சந்தேகம். கேள. நல்லவரா மாறிட்ட மாதிரியே என்கிட்ட நடிச்சீங்களே, அது ஏன்? அடுத்ததாக 1977 எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் ஆடுபுலி ஆட்டம் ரிலீஸ் ஆகுது. கமல்ஹாசன், ரஜினிகாந்த் அண்ட் ஸ்ரீபிரியா நடிச்சிருப்பாங்க. இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக இருக்கும். இதுலேயும் தலைவர் வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். அதுவும் தலைவரோட ஐகானிக் டைலாக், இதுதான் ரஜினி ஸ்டைல், அந்த டைலாகும் இந்த படத்தில் தான் வரும். என்ன இதுதான் ரஜினி ஸ்டைல்? ஓகே, இது மை ஃபிஷ் பாட். அங்க பார். ரஜினி,
எதுக்காக இந்த மிரட்டல்? ஒரு ஆப்ளிகேஷன். மேரா தோஸ்த், உன்னால எங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும். அடுத்ததான் 1978 வெளிவந்த அவள் அப்படிதான் படத்துல கமல், ரஜினி, ஸ்ரீபிரியா 3 பேரும் சேர்ந்து திரும்பவும் நடிச்சிருப்பாங்க. மாப்பிள, இந்த உலகத்திலேயே கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது 2 தான். 1 வறுமை, 2 சாவு. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் சப்ஸ்டிடியூட் இருக்கு, 2 தவிர. அதாவது 1 பணம், 2 உயிர். கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல திரும்பவும் கமல், ரஜினி சேர்ந்து நடிக்கிறாங்க நினைத்தாலே இனிக்கும் படத்துல. இது ஒரு லவ் எமோஷனல் மூவியா இருந்தது. அதே போல படத்தோட ஆல்பமும் நல்லா இருக்கும். கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல வெளிவந்த தப்பு தாளங்கள் படத்துல ரஜினிகாந்த், சரிதா தான் மெயின் ரோல் பண்ணியிருப்பாங்க. இதுல கமல் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படம் ஒரே டைம்ல தமிழ், கன்னடா 2 லாங்குவேஜ்லயும் எடுத்திருப்பாங்க. என்னையா பின்னாடி எல்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவேன், இப்ப அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டேன். இளமை ஊஞ்சலாடுகிறது. இந்த படம் CV ஸ்ரீதர் டைரக்ஷன்ல வெளிவந்து மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம். இந்த படம் தான் ரஜினி, கமல் சேர்ந்து நடிச்ச கடைசி படம்னு சொல்லலாம். இதுக்கப்புறமும் ஒரு சில படங்கள்ல கேமியோ ரோல் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு முழுநீள படத்துல நடிச்சது இதுதான் கடைசி. இனிமே இப்படி நான் மிருகத்தனமா நடந்துக்க மாட்டேன். I promise. ஃபேண்டசி மூவியான அலாவுதீனும் அற்புத விளக்கும் படத்தில் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. தமிழ், மலையாளம் 2 லாங்குவேஜ்லையும் ஒரே டைமில் எடுத்திருப்பாங்க. அலாவுதீன் கதையை மையமாக வச்சு வெளிவந்த படம் தான் இது. ஆயிரத்தி 1981 வந்த தில்லுமுள்ளு படம் இன்னைக்கு பார்த்தாலுமே சலிக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். கமல் கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரு கிளைமேக்ஸில். அந்த படத்தில் படம் ஃபுல்லாகவே காமெடியாக தான் இருக்கும். அந்த கேமியோ ரோலுமே கடைசியில் காமெடியாக தான் இருக்கும். சந்திரன், என்னால உன் தங்கையோட கால் போயிடுச்சுப்பா. கால் போற என்ன சார், மீதி முக்கால் இருக்கு. நீ என்னப்பா சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல சார். முக்காலும் உணர்ந்து நீங்க இருக்கப்போ எங்களுக்கு எது போனா என்ன சார்? ஆனா பண்ணு சார், அப்படிப்பட்ட உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் இப்படி வராம இப்போ ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், எல்லாம் விரட்டி அடிக்கிறேன். இதுதான் ரஜினி, கமல் 2 பேரும் சேர்ந்து நடித்த கடைசி படம். ஈவன் கேமியோ ரோல்லுமே. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து நடிக்கவே இல்லை. ஏன் தொடர்ந்து 2 பேரும் சேர்ந்து நடிக்கல அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு கட்டத்தில் 2 பேருமே பெரிய ஹீரோக்கள் ஆகிட்டாங்க. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு. 2 பேருக்குமே ஈக்குவலான கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. அட் த சேம் டைம் சம்பளமும் அதிகமாக தர வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததால் படத்தோட பட்ஜெட்டும் பெருசாச்சு. 2 பேருக்குமான ஸ்டைல் வேறு வேறையாக இருந்தது. கமல் எக்ஸ்பெரிமெண்டல் கண்டென்ட் ஓரியன்டான மூவி பண்ணார். ரஜினி மாஸ் கமர்ஷியல் மாதிரியான மூவிஸை பண்ணார். அதனால தான் 2 பேரும் தனித்தனியாக மூவி பண்ணலான்னு சொல்லி அவங்களோட ஸ்டைலில் பண்ண ஆரம்பித்தாங்க. நேற்று வரைக்கும் இவங்களோட ரசிகர்கள் கேட்டுட்டு இருந்த ஒரே கேள்வி, மீண்டும் 2 பேரும் சேர்ந்து நடிக்க மாட்டாங்களா அப்படின்றது தான். ஃபைனலாக அதுக்கான பதில் கிடைச்சிருச்சு. தில்லுமுள்ளு படத்துக்கு அப்புறம் ஏறக்குறைய 47 வருஷத்துக்கு பிறகு திரும்பவும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க நெல்சன் டைரக்ஷனில். இத்தனை வருஷமாக தமிழ் சினிமாவோட ஆளுமையாக 2 பேர் இருந்துட்டு வராங்க. அதுக்கு காரணம் 2 பேருக்குள்ளார பொறாமை இருந்ததே கிடையாது. எப்போவுமே போட்டி மட்டும்தான் இருந்திருக்கு. எந்த ஒரு பொது மேடைகள்லையுமே ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி பெருமையாக பேசி தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கும் ஸ்க்ரீனில் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வந்தால் அதை பார்த்து நம்ம என்ஜாய் தான் பண்ண போகிறோம், சண்டை போட போகிறது கிடையாது. இதே போல் மற்ற நடிகர்களோட ரசிகர்களோ இருந்துட்டா பிரச்சனையே கிடையாது. நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. இதே போல் இன்கேஸ் தளபதி 2 பேரும் சேர்ந்து ஒரே ஸ்க்ரீனில் வந்தாலும் நம்ம என்ஜாய் தான் பண்ணணுமே தவிர எனிமையாக பார்க்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.